ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 70 ராஜஸ்தான் ராயல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ராஜஸ்தான் பொறுத்தவரையே லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சுமே தோற்றுருக்காங்க. கேகேஆர் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டீம். பட் கேகேஆரில் ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னா ஃப்ளிப் சால்ட்டு கிடையாது. ராகுலா குர்பாஸை உள்ளே வந்து ஆட வைக்கிறாங்க. பட் அவங்களோட மெயினான ஒரு த்ரெட்டே பார்த்தோம்னா ரசலும் நரேனும் தொடர்ச்சியாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அப்பப்போ இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு பிளேயர் ஒவ்வொரு மேட்ச்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட இப்போதைக்கு இருக்க நிலைமையை பற்றி பார்த்தோம்னா புவர் டீமாக தான் தெரியுறாங்க. ஒன்று ஜேஸ்வால் இல்லை சஞ்சு சாம்சன் யாராச்சும் ரியான் பராக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் உங்கள் டீம் வந்து கிளிக் ஆகும். மற்றபடி பார்த்தோம்னா கேகேஆர் நல்ல ஸ்ட்ராங் டீம் தான். பட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கேகேஆரோட இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு 3-4 பிளேயர்ஸை பெஞ்சில் வச்சுருவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சேம் தான் SRH PBKS மேட்ச்லையுமே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த மேட்ச்க்கு நான் வந்து வீடியோவுமே போஸ்ட் பண்ணலை. PBKSல அவங்க கேப்டன் யாருன்னே தெரியல, என்ன பிளேயிங்லனும் புரியல. SRHலையும் மெயின் பிளேயர்ஸை பெஞ்சில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஆன் டைமில் தான் நமக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் எடுத்திருக்கேன். இந்த மேட்ச் வந்து 7:30 19 எங்கே நடக்குதுன்னா கவுகாத்தியில் தான் நடக்குது. லாஸ்ட் மேட்ச் இங்கே தோற்றுருப்பாங்க. ரெக்கார்டே இங்கே வந்து ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருப்பாங்க 2 மேட்ச்சு. பட் RR லாஸ்ட் மேட்ச் வந்து ரெக்கார்டே பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணியுமே வந்து தோற்று போயிருப்பாங்க பஞ்சாபுக்கு எதிராக. பஞ்சாப் ஒரு டீமே கிடையாதுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். பட் அவங்களே RR பீட் பண்ணாங்க. இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து RR பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ வந்து RCB CSK மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ CSK வந்து தோற்றுட்டாங்க, RCB வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ RCB இருக்க ஃபயர் அவங்க நல்லா ஆடுறத பார்த்தா RR பீட் பண்ணி மேலே வந்துட்டே கூட இருக்கலாம். சப்போஸ் 3rd 4th வந்து ஆடினாங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா RR லோ கான்ஃபிடென்ட்டில் போராதான் வந்து ஆடிருக்காங்க. ஸோ பார்ப்போம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியல. டியோலேயே பக்கத்தில் ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோன்ற ஆப்ஷனில் இப்போ விராட் கோலியை மோஸ்ட்லி எல்லாருமே பிக் பண்ணியிருந்தா 2 பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். 100% விராட் கோலியை ஒரு ரோலை வந்து பிக் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ரோ தான் வந்து அதில் நம்மளோட கிளிக்கே இருக்குது. டேரல் மிச்சலை பிக் பண்ணியிருக்கலாம், வேறு பிளேயர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஒரு ரச்சின் ரவீந்திரா வேறு மாதிரி பிளேயர்ஸை வந்து எடுத்திருந்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட ஹெட் 4 வரையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றதும் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ டியோ ப்ளே பண்ணுறவங்க டியோ ப்ரோவும் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் மேட்சஸ் 3 மேட்ச்சு. ஃபஸ்ட் பேட்மன் டீம் 2, செகண்ட் பேட்மன் டீம் 1 மேட்ச்சு. அந்த மேட்ச் தான் வந்து பஞ்சாப் கூட RR தோற்று போன மேட்ச். ஆவரேஜாக 180 எதிர்பார்க்கலாம். ஹெட்வேடில் 22 மேட்ச்சில் SRH 15. சாரி, இது தப்பாக கொடுத்துருக்கேன். KKR vs RRக்கு பதிலாக SRH பஞ்சாப் கிங்ஸ்க்கானதை வந்து கொடுத்துட்டேன் கீழே. பட் ஆனால் ரெக்கார்டு வந்து KKR SRH தான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். இது ஓகே. பட் இது மட்டும் தவறானது. ஹெட் மட்டும் 22 SRH PBKS அதை வந்து கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அது KKR RR தான். அது KKR RRன்னு தெரியல. டெலகிராமில் வந்து கொடுத்துட்றேன், மாற்றி கொடுத்தது. கடைசியாக நடந்த மேட்ச்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச் தான் இங்கே நடத்திருக்கு இந்த சீசனில். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம்னா 145 வின் பண்ணாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வெறும் 144 தான் அடித்தாங்க. கஷ்டப்பட்டு ரியான் பராக் அடித்தார். ரவிச்சந்திரன் அஸ்வின் முன்னாடி வந்து ஆடிருப்பார். சாம் கரன் சைடாக போய் கேமாக முடித்தார். பட் இருந்தாலும் இவங்களும் நல்லாவே பவுல் பண்ணாங்க. ஓவரால் பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பு TDS கிடையாது. ஸோ நிறையா பேர் வந்து GST இல்லாமல் ஓவரால் எல்லா ஆப்ஸுமே பார்த்துருப்பீங்க 28%. பட் 11 சேலஞ்சர்ஸ் மட்டும் 30% வந்து உங்களுக்கு TDSும் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வித்ட்ரா பண்ணுறப்போ வர TDS இவங்க பிடிக்கிறது இல்லை. அது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வரைய உங்கள் நெட் வின்னிங்லேருந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ இதுவே வந்து போதுமானது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்ஃபர்மேஷன் தான், நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த TDS இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டினியூவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து வந்து அவங்க அதை பே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதையுமே வந்து நான் கிளியராக கேட்டேன். இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கேன். பட் இந்த IPL பரவாயில்ல, யாருமே வந்து அப்படி மாற்றி போய் ஜாயின் பண்ணலை. போன IPL நிறையா பேர் வந்து ஏமாந்தீங்க, தப்பாக போய் நம்மளோட டெலகிராம் நினச்சி வேறு டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த IPL அவ்வளோவா யாருமே ஜாயின் பண்ணலை, கரெக்டாகவே ஜாயின் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சில பேர் லெஃப்ட் ஆகிட்டு கூட ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, மாற்றி ஜாயின் பண்ணிடுறாங்க.
ஏன்னா மாற்றி ஜாயின் பண்ணால் காசு ஏமாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். வின்னு லாஸ் மாறி போகுது. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உள்ளே வந்தாலே தெரியும் நம்மளோட கண்டிப்பாக இதுதான் நம்ம டெலகிராம்னு. என்ன தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டோம்னே ஒரிஜினல் சேனல் மாதிரி வராது. ஸோ இது வந்து நம்ம கிளியர் கட்டாக நம்மளோட டெலகிராம் செக் பண்ணிக்கோங்க. மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அடுத்து வேர்ல்டு கப் வருது. அப்போயுமே நிறையா ஃபேக் சேனல்ஸ் வந்து டெலகிராமில் போயிட்டுருக்கோம். ஸோ மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. கரெக்டான சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து அட்ரஸ், இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே மாற்றி ஜாயின் பண்ணிட்டா கூட அமௌண்ட் நம்ம கேட்க மாட்டோம், கொடுத்துடாதீங்க. கேகேஆரோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். ஃப்ளிப்சால்ட் கிடையாது இந்த இடத்துல, ராம்லா குருபாஸ். ஸோ இங்கேயுமே நான் வந்து ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணலை. சுனில் நரேன், அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா, ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசல், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா. இதுதான் இவங்களோட மெயின் ஸ்குவாட். மேபி இதில் வந்து மாற்றங்கள் பண்ணி வேறு பிளேயருக்குன்னா இப்போ ஸ்டார்க்கு பெஞ்சில் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஃபாரின் பிளேயரை கொண்டு வரலாம். வருண் சக்கரவர்த்தியை பெஞ்சில் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பர்பிள் கேப்புக்காண்டி ஆட வைப்பாங்க. இங்கே நரேனை அதேமாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவரையுமே வந்து ஆட வச்சுருவாங்க. ரசல் மேபி பெஞ்சில் வச்சா வேறு பிளேயருக்கு வாய்ப்பு தரலாம். பட் இத்தனை பிளேயரை வந்து அவங்க பெஞ்சில் வச்சு மாற்றுவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஸோ ஆன் டைமில் வந்து பார்த்துக்கு. ஓவரால் பார்த்தோம்னா குருபாஸை பொறுத்தவரைய மோஸ்ட்லி வந்து அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு கிளிக் ஆகிருக்கார். அவரோட ஓவரால் நம்ம இப்போ எடுத்து பார்த்தாலே ஃபஸ்ட் பேட்டிங் அவர், செகண்ட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆவார். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரொம்ப டேஞ்சரஸாக பவுல் பண்ணக்கூடியவங்க சந்தீப் சர்மா, அதுக்கப்புறமா ட்ரெண்ட் போல்ட். 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷனில் பவுல் பண்ணுவாங்க. அடிக்க போனார்னா குருபாஸ் அவுட் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். சேஃபஸ்ட்டு பிக்கு விக்கெட் கீப்பிங்கில் நம்ம சஞ்சு சாம்சனை பிக் பண்ணிக்கிறது தான். ரிஸ்க் எடுக்கிறவங்க நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னா குருபாஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட் பண்ணுறப்போ ரிஸ்க் தான். ஸோ இதே மாதிரி நிறையா முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் சொல்லியிருப்பேன். பட் அதில் மிஸ் ஆனது ரஜத் பட்டிதார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அவருக்கு 2-3 எட்ஜ் ஆச்சு. ஸோ ஸ்லிப் வச்சுருந்தா அவர் அவுட்டு தான். அவரை தவிர்த்து ரஹானே ஓரளவுக்கு நல்லாவே ஆடினார். டேரல் மிச்சல் ஃப்ளாப் ஆவார்னு எதிர்பார்த்தது நடந்துருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா ஹிட் ஆனார். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து கிளிக் ஆச்சு. சிராஜ் வந்து பார்த்தோம்னா விக்கெட் எடுக்க மாட்டார்னு சொல்லியிருப்பேன். ஃபேப் டு பிளேசி ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சதுனால ஒரு விக்கெட் வந்து சிராஜுக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் மற்றபடி நம்ம அனலைஸ் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் போயிருந்துச்சு. ஸோ செக் பண்ணி கூட பாருங்கள். ஓவரால் பார்த்தோம்னா இனிஷியலாக அப்போது குருபாஸ் ஃப்ளாப் ஆகிறான், நரேன் ஃப்ளாப் ஆகிறா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரெண்ட் போல்ட் வந்து அவ்வளோவா லெஃப்ட் ஹேண்டர்ஸை விக்கெட் எடுக்கிறதில்ல. அவரோட ஸ்விங்கை வச்சு எப்படியாவது பேட்டை வீசி வந்து நரேன் எடுத்திருக்காரு ரன்னு. சாலிடாக இந்த கிரவுண்டில் நரேன் பெரிய ரன் அடிப்பாரானா கிடையாது. ஒரு 10-20 ரன் ஆடலாம், லக்கில் ஏதாவது ரன்ஸ் போகலாம். பட் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும். எப்படினாலும் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ரசலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். ஓவர்ஸும் போட்டு விக்கெட்டுன்றது எடுக்கிறாரு, நல்ல ஒரு ஆப்ஷன். அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, ஃபுல்லாக ரைட் ஹேண்டர் தான். அந்த இடத்துல மேபி ரோமன் பவுலுக்கு பதிலாக ஹெட்மேர் வரலாம். ஃபெராரியை ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல பர்கர் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஜுரேலா இல்லை டூபேவான்றதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஓவரால் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா எந்த கிரவுண்டாக இருந்தாலும் செகண்ட் பவுல் பண்ணுற மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அது நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க செகண்ட் பவுலிங்கில். ஃபஸ்ட் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுத்தாலும் செகண்ட் பவுலிங் மினிமம் 2 விக்கெட்டுன்றதை எடுத்துறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகலாம். சேம் வருண் சக்கரவர்த்தியும். ஸோ சேஃப் ஆப்ஷனாக ரசல். ஸோ இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க்காக நீங்கள் நிதிஷ் ராணா, ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் அப்போ எப்படி வந்து நம்ம பிக் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப வெங்கடேஷ் ஐயரை நம்ம பிக் பண்ணலாம். சேசிங்னா நம்ம ட்ராப் பண்ணலாம். இவங்க 2 பேருமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸு. சேசிங்கில் பொறுமையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். அதுலேயுமே இனிஷியல் அந்த ஸ்விங்கில் விக்கெட் போயிட்டா அப்படி ரியான் பராக் வந்து ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடி எடுத்துகிட்டு போனாலும் அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஜிஎலுக்கு நல்ல ஒரு கேப்டன். சேஃப் கேப்டனில் நரேன், ரசல் ட்ரை பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா இங்கே ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்கெல்லாம் வந்து ஜிஎல்ல பெட்டர் ஆப்ஷன்ஸ். சேம் வந்து ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ரிங்கு சிங் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க்கு. வைபவ் அரோரா ஒன் சைட் டீம் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே கேட்மோர் ஆட வைக்கிறாங்க. அவர் பெரிய அளவில் ஆட மாட்டார். இனிஷியலாக ஏதோ மீடியம் ஃபேஸஸ் ஆடினாலுமே நரேன் எடுத்துகிட்டு வந்து அவுட் ஆயிடுவார்.
அதான் நடக்கும். ஜெய்ஸ்வால் கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கார், பட் ஸ்டார் பிளேயர் எப்போ வேணால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். மறுபடியும் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுன்ற மாதிரி கான்செப்ட் போனால் அஸ்வின் எடுத்துக்கோங்க, சேஃபஸ்ட் ஆப்ஷனு. கண்டிப்பாக மிடில் முன்னாடியே பேட் பண்ணி ஆட விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. எப்படி நம்ம மேக்ஸ்வெல் ஆர்சிபியில் சொன்னனோ அதே மாதிரி கண்டிப்பாக அஸ்வின் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. பேட்டிங்கில் ஒரு 20 ரன்னு, பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஒரு பிக்காக இருப்பார், டீசெண்டான ஒரு பிக். சந்தீப் சர்மா ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் எடுத்துக்கோங்க, செகண்ட் போல் பண்ணால் எடுக்க வேண்டாம், விக்கெட் எடுக்கிறதே கிடையாது. சகல் செகண்ட் போல் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் போல் பண்ணால் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். அஸ்வின் இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய ஒரு கீ. ஆவேஸ் கான் இந்த கிரவுண்டில் நல்லாவே போல் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் போல் பண்ணுறத விட செகண்ட் போல் பண்ணுறப்போ நல்லாவே போல் பண்ணுறாரு. 10 போல்ட் ஒரு விக்கெட் தான், அதுக்கு மேலே எடுக்கிறது இல்லை. அவ்வளோதான் அவரோட ஃபார்மே இருந்திருக்கு. இங்கே பெட்டர் கேப்டனைஸ் கேப்டனில் சஞ்சு சாம்சன், ரியான் பராக் ஒரு டீசென்ட் கேப்டனைஸ் கேப்டன். அஸ்வினை கிராண்ட்லி கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல சகலை செகண்ட் போல் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வாலுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் சேஃப் ஆப்ஷனில் ரியான் பராக், சஞ்சு சாம்சன். இந்த சைடில் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ரசல், நாராயண், இவங்க தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறமா சகல், இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம செகண்ட் போல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணுறது பெட்ரு. பிச்சை பொறுத்தவரைய லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நியூட்ரல் ட்ராக்காக தான் இருந்துச்சு. நல்ல தரமான ஒரு பேட்டிங் ட்ராக்காக செட் பண்ணியிருந்தாங்கன்னா அதிகமான பேட்டர்ஸ் எடுத்துக்கிறது பெட்ரு. ஹெட்டுன்னு பார்த்தோம்னா நரேனோட பேட்டிங் எதுவுமே நான் கொடுக்கல. இந்த சீசனில் தான் அவர் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. ஹெட்ல 19 மேட்ச்சில் 14 விக்கெட்டும். வெங்கடேஷ் ஐயர் 4 மேட்ச்சில் 27 ரன் ஆவரேஜ் இருக்காரு, பெட்டரான ஆவரேஜ். ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட்ல 33 ஆவரேஜ். ரசலோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ரீசன்ட் எல்லா மேட்சுமே மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதுவும் செகண்ட் போல் பண்ணுறப்போ கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறாரு. ஏன்னா ஹர்ஷித் ராணா எப்படி அடிக்க முடியாமல் அவுட் வராங்களோ அதே மாதிரி ரசலையுமே அடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஹெட்ல 6 விக்கெட்டு 6 மேட்ச்சில். ஹர்ஷித் ராணா 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. யாருக்குமே வென்யூவில் ரெக்கார்டு கிடையாது. வருண் சக்கரவர்த்தி ஹெட்ல 9 விக்கெட்ஸும். நிதிஷ் ராணா 24 ரன்னு ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஜெய்ஸ்வால் ஹெட்ல 46 ஆவரேஜ், டீசெண்டாக ஆடிருக்காரு. வென்யூலையும் 25 ஆவரேஜ். இங்கே சஞ்சு சாம்சன் 29 ஆவரேஜ். வென்யூவில் ஃப்ளாப்பு, போன மேட்சுமே ஃப்ளாப்பு, அதுக்கு முன்னாடி 2 மேட்சுமே ஃப்ளாப்பாக. அதையும் நான் முக்கியமாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் கேப்டனாக போட்டு அந்த பஞ்சாப் மேட்ச் நம்ம லாஸுமே ஆனோம், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரியான் பராக் 48, 47, 27 லக் இருக்குது ரியான் பராக்கு. நீங்கள் ஓவரால் இந்த சீசன் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு கேட்சு 2 கேட்சு ஒரு ரன் அவுட்னு எல்லாமே விட்டு தான் அவர் நல்ல ஒரு டைமிங்கில் ஃபார்மில் இருக்க மாதிரி நல்லா அடிச்சிருக்காரு. ஹெட்ல 24 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 3 விக்கெட்டு. அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட்டு 13 விக்கெட் ஹெட்ல, வென்யூவில் 4 விக்கெட். ஆவேஸ் கான் ஹெட்ல 12 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக போல் பண்ணார், நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்தார். சந்தீப் சர்மா ஹெட்ல 10 விக்கெட்ஸும், வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சில். யுஸ்வேந்தர் சேகல் 29 விக்கெட்டு, ஹெட்ல, வென்யூவில் 6 விக்கெட். ஸோ பக்காவான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. மேபி செகண்ட் போல் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன்ஸ்க்குன்னா. தொடர்ந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்தால் கொஞ்சம் ரிஸ்க் தான். அஸ்வின் மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். ஒரு 2-3 மேட்சாக நல்ல ஃபார்மில் இருக்கார் அஸ்வின். ஸோ பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஓவரால் கேப்டன்ஸ் கேப்டன் இவங்க 2 பேர்த்தையும் கொடுத்துருங்க. லாஜிக்கல் பிக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அஸ்வினை நம்ம பிக் பண்ணணும். அதேமாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணால் செகண்ட் பேட் பண்ணால் மாற்றி நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் இருந்தால் அதிகமான பேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து ஒரு பவுலரோ 2 பவுலரோ எடுத்துகிட்டு போகிறது தான் நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். அந்த ஃபார்முலாவை நம்ம ஐபிஎல்லில் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பட் அடுத்த வேர்ல்டு கப் இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு வரப்போ மோஸ்ட்லி மேட்சஸ் அப்படி போகாது. ஐபிஎல்ன்றப்போ அப்படி போகுது. ஒன் சைட் டீமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்னோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம். எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணால் போதும். அதேமாதிரி ஸ்மால் லீக்கு பெட்டரான ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் தான் இருக்கிறதுலே நம்ம ஈஸியாக ஸ்மால் லீக் வின் பண்ண முடியும். அது என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மி. நீங்கள் ஃபுல்லாமே செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. நம்ம டெலகிராம்லேயும் நம்ம ஃபுல்லாமே ஷோ பண்ணியிருப்போம். அதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும்.